இருந்து நிஷா வந்து கோடீஸ்வரி எட்ரி இங்கே பா நிஷாவுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. நிஷாவுக்கு ஒரு 500 கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன். இனிமேல் நான் அந்த தாளை கண்ணால் பார்க்க முடியுமான்னு தெரியல. இந்த தாள் என்னென்னா 786 அப்படிங்கிற 2-3 மாதமாக தேடி கிடச்சிருச்சு. இது வந்து நிஷா ஒரு பணம் கிடச்சிச்சு. அதில் இந்த காசு நிஷாவுக்கு நான் கொடுக்க போகிறதில்ல, எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன். அது பத்திரமா வச்சுக்கோ. எங்கள் அம்மா வேணா நிஷாவுக்கு வேணா. என்னடி மண்டையாட்டுற? எங்கள் அம்மா வச்சுக்கலாட்டி நான் நிஷா, எங்கள் அம்மாவே நிஷா நீ வச்சுக்க நிஷான்னு எங்கள் அம்மா பர்மிஷன் கொடுத்துருச்சுன்னா, ஏன்னா இந்த காசு மொத்தத்தில் யார் காசு அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவோட காசு. இது என்னோடய காசோ நிஷாவோட காசோ கிடையாது. அதனால் இனிமேல் நிஷா கோடீஸ்வரி லட்சாதிபதி. என்னோட அம்மாவோடதுன்னா அம்மாவுக்கு மொத்தம் 4 பிள்ளைங்க. இந்த இதில் வந்து 4 100 பிரிஞ்சிடும். 3 ஆம்பளை பிள்ளைங்க அம்மாவுக்கு, நான் ஒன்று ஒரு பொம்பளை பிள்ளை, மொத்தம் 4 தான் பிரிஞ்சிடும். இது என்னோட காசுன்னா உனக்கு 100 தியாவுக்கு 100 தர்ணேஷுக்கு 100. உனக்கு புரியுதா இல்லையா? இங்கிட்டு பிரிஞ்சிடும். இது வந்து எங்கள் அம்மா வீட்டு காசு. அதை நம்ம திருப்பி கொடுத்துருவோம். ஏன்னா அப்போ வந்து 4 பிள்ளை 150 செலவுக்காக தரும். இந்த காசை வந்து நான் இப்போ நிஷா கிட்ட கொடுக்குறேன். அது எங்கள் அம்மாட்ட கொடுத்துரும். யாருக்கு? ஆமாங்க, இது ஒரு 90 லட்ச ரூபா 1 கோடி ரூபா அப்படின்னாங்க. நம்ம விற்க மனசு இல்லை. அது 1 கோடி ரூபா வந்தாலும் இந்த காசு திரும்ப கிடைக்காது. இல்லை ப்ராடெல்லாம் விடல, இந்த காசு திரும்ப கிடைக்காது. ஒரு 20,000 ரூபாய்க்கு இந்த காசு வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த காசு திரும்ப கிடைக்காது, நம்ம கைக்கு வராது. அதனால் நம்மளே வச்சுக்கிறது பெஸ்ட்டு. 20,000 ரூபாய்க்கு மேலேயே காசு வரும். இப்போ காசு வந்துக்கிட்டு இருக்கா, ஜக்குன்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும். சரி, அதனால் அந்த காசு செலவு பண்ணால் பத்திரமா வச்சுக்கிறது தான் நல்லது. அந்த நான் நிஷா கையில் ஒப்படைச்சிட்டேன். நிஷா வந்து இப்போ எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவா. எங்கள் அம்மா திருப்பி நிஷா கிட்ட கொடுத்தா அது அதோட பெருந்தன்மை. ஓகேயா? ஆனால் செலவு பண்ணாமல் இந்த 500 வச்சுக்கோ. என் கண்ணில் மாட்டுனுச்சுன்னா செலவாயிரும். ஓகே, உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத காசு இல்லை. இந்த காசு வந்தால் காசு நமக்கு வருமானு யோசிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் உண்மையிலே காசு வருது. அத்தை தான் சொன்னாங்க, இந்த காசை கொடுத்தா அவளுக்கு தான் போகும். யாருக்கு கொடுக்குறோமோ அவங்கள்ட்ட. நம்ம வச்சுருந்தோம்னா நம்மகிட்ட காசு வரும். இப்போ இந்த காசு நான் வச்சுருந்தேன், ரொம்ப பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி நைட்டும் ஆக போகுது. இந்த 500 ரூபாய்க்கு மேலேயே என்கிட்ட இப்போ காசு வந்துருச்சு. ஆனால் அந்த காசு இருக்கிறது ஒரு லக்கு. ஓகே, நீ கோடீஸ்வரி தான். போ, பாய்.